அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி. மலை உயரம் கண்களுக்கு தெரியும், ஆனால் ஆகாயத்தின் உயரம் அளவிட முடியாது. அதேபோல் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் அற்புதங்களாலும் அளவிட முடியாது. தமிழ் கவிதை. அற்புதம் எண்ணி எண்ணி அண்ணலை அளவிட நினைத்தால் அந்த அற்புதமே அவரின் மகத்துவத்தில் மங்கி போய்விடும். இக்கவிக்கு ஏற்றாற் போல் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புருதா ஷரீஃபில் 46வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள். லவ் நாஸபத் கத்ரஹு ஆயாத்துஹு இலமா அஹ்யஸ்முஹு ஹீன யுதுஆ தாரிஸர் ரிமமி. தமிழ் மொழிபெயர்ப்பு. அந்நலார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் அவர்களின் மகத்துவத்துக்கு இணையாக இருந்திருந்தால் அவர்களின் திருநாமம் அழைக்கப்படும் தருணத்தில் மண்ணாகி மடிந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழுந்திருக்கும். கவிஞர் கூறுகிறார், நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை விட மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. அவர்களின் மகத்துவத்திற்கு அவர்களின் அற்புதங்கள் முழுமையாக சமமாக இருந்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருநாமம் மட்டும் அழைக்கப்பட்டாலே மண்ணாகி அழிந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழுந்திருக்கும். இதன் மூலம் கவிஞர் உணர்த்த வருவது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமை அற்புதங்களால் அளவிடப்படுவதில்லை. அற்புதங்களே அவர்களின் மகத்துவத்திற்கு குறைவான வெளிப்பாடுகள் தான். அல்லாஹ் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை முழுமையாக வெளிப்படுத்த அற்புதங்களையே அளவாக கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்களின் மக்காம் மனித அறிவால் முழுவதும் அடைய முடியாத ஒரு உயரத்தில் உள்ளது.